உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. கும்பராசிக்காரர்கள் என்ன ரொம்ப அடி வாங்கி அப்பா என்னால் தாங்க முடியல அப்படின்னு வடிவேல் டைலாக் தாங்க நமக்கு நினைவு வருது. 12 ராசியில் நான் யாருக்கு அதிகமாக பரிதாபப்படுவேன்னா கும்பராசி தான். ஏன்னா எனக்கு நிறைய கும்பராசி பெண்கள் தெரியும். ஸோ இந்த 2025 என்ன இழந்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஒன்று செய்யும் பொழுது அதற்கு பலன் என்பது இல்லாமல் போகவே போகாது. ஸோ உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த 2025. இந்த வருடம் திருமணம் என்பது வேண்டாம். இந்த கும்பமும் கொஞ்சம் அதே மாதிரி தான். ஆனால் மகரத்தோட கும்பம் கொஞ்சம் அதிகமாக ஏமாறுவாங்க. ஸோ ஏமாளிகள் லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த அவிட்டத்தை வந்து ஒரு பக்கம் போட்டுடலாம். சதயம் நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர அழுத்தம். அப்படியே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு தே ஆர் நாட் அட் ஆர் அவுட் ஸ்போக்கன். ஸோ 100 நட்சத்திரம் சேர்ந்து அப்படியே மொத்தமாக கிளஸ்டராக இருக்கும். பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு கூட சொல்லலாம். அந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒரு. ஸோ கும்பராசி வந்து அதிகமான பொறுப்புகள், மகர ராசி வந்து கொஞ்சம் சொகுசு. ஸோ கும்பராசி ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் சேரு சகதியா நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. கும்பராசிக்காரர்கள் என்ன ரொம்ப அடி வாங்கி அப்பா என்னால் தாங்க முடியல அப்படின்னு வடிவேல் டைலாக் தாங்க நமக்கு நினைவு வருது. நானும் எவ்வளோ நேரம்தாங்க நடிப்பேன், அடிக்கிறாங்க அழுவுற மாதிரி எவ்வளோ நேரம்தாங்க அழாத மாதிரி நடிப்பேன்னு சொல்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் உண்மையிலேயே 12 ராசியில் நான் யாருக்கு அதிகமாக பரிதாபப்படுவேன்னா கும்பராசி தான். ஏன்னா எனக்கு நிறைய கும்பராசி பெண்கள் தெரியும். குடும்பத்தினுடைய சுமை தாங்கிகளாக இருப்பாங்க, அலுவலகத்திலையும் சுமை தாங்கிகளாக இருப்பாங்க, குடும்பத்தையும் பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். இதெல்லாம் இந்த பொறுப்புகளை எடுத்து செய்யும் பொழுது எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடலாம்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2025 என்ன இழந்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 5ல் வரார். அப்போ அந்த 5ஆம் இடத்திற்கு வராருன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம். இந்த 2 வருஷமாக இந்த சனி பகவானால் ஜென்ம சனியில் எத்தனை கோயில் போயிருப்பீங்க, எவ்வளோ சாமி கும்பிட்ருப்பீங்க, எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பலன் என்பது வரணும். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, என்ன மேடம் சொல்கிறீங்க, நான் அப்படியே குலதெய்வத்தை காலை அப்படி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஒன்று செய்யும் பொழுது அதற்கு பலன் என்பது இல்லாமல் போகவே போகாது. ஸோ உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த 2025. பட் ஸ்டில் இந்த ராகு கேத்து, நமக்கு ஜென்மத்தில் ராகு வராரு, 7ஆம் இடத்துல கேத்து. இந்த வருடம் திருமணம் என்பது வேண்டாம். நமக்கு நல்ல இடம் வருது, குரு தான் 5ல் இருக்காரு, நம்ம கல்யாணம் பண்ணிடலான்னு நம்ம சொல்லுவோம். பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எனக்கு சமாளிக்க தெரியும் அப்படின்ற தைரியம் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லைப்பா புது இடம் எனக்கு தெரியாதுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். 2026 தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரி, என்ன மேடம் மற்ற ராசிக்கெல்லாம் நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் எடுத்துக்கலாம். அவங்க அவிட்டம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமர்த்தியம் இல்லாதவர்கள்னு சொல்லணும். இந்த கும்பராசி அவிட்டம்லாம் குடும்பமாக யோசிச்சு பாவம் நான் வேலை செய்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. அடுத்தது வேறு எங்கேயாவது போகிறாங்க, என் கையில் இன்றைக்கி காசே இல்லை, ஐயோ பாவம் அப்படின்னு அவங்களுக்கு காசை கொடுப்பாங்க. ஸோ தன்னிடத்தில் இருக்குமா இல்லையாங்கிறத நான் மகரத்துக்குமே அதே தான் சொன்னேன். தன்னிடத்தில் கொடுத்துட்டு அப்புறம் ஏமாறுவாங்க அப்படின்னு. இந்த கும்பமும் கொஞ்சம் அதே மாதிரி தான். ஆனால் மகரத்தோட கும்பம் கொஞ்சம் அதிகமாக ஏமாறுவாங்க. ஸோ ஏமாளிகள் லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த அவிட்டத்தை வந்து ஒரு பக்கம் போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் எப்படி சாமர்த்தியமாக இருக்கணுங்கிறத நீங்கள் தான் கற்றுக்கணும். இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில விஷயங்கள் நம்ம தான் லைஃப்பில் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லாதீங்க, ஐ எம் அ ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்கிறத யூ ஹேவ் டு சி. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பாவங்க. இந்த பூரட்டாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துட்டிங்கன்னா போன வருடம் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களோட சண்டை வந்திருக்கும்.
அப்பாவோட பேசாமல் இருக்கிறது, அம்மாவோட பேசாமல் இருக்கிறது. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது எப்படியாவது நான் நடத்தியே காமிப்பேன். சதயம் நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர அழுத்தம். அப்படியே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு தே ஆர் நாட் அட் ஆர் அவுட் ஸ்போக்கன். எனக்கு இதான்ப்பா பிரச்சனை, வா உட்கார் பேசி தீர்த்துக்கலாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. மனசில் வச்சு 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 அந்த வஞ்சத்தை வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க தெரியுங்களா, பாம்பு வந்து அப்படியே இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் தான் பட்டார்னு கொத்தும், அந்த மாதிரி. ஸோ சதய நட்சத்திரக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணுங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, கோவமே பட மாட்டேங்கிறானே. ஆனால் அவங்க கோபம் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறதே நமக்கு எந்த கட்டத்தில் வெளிப்படும்னே தெரியாது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் சதய நட்சத்திர பீப்புள். ஏன்னா சதயம் அப்படிங்கிறது 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கலெக்ஷன். அண்ட் 27 நட்சத்திரத்துலேயுமே 100 சதம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 100 நட்சத்திரம் சேர்ந்து அப்படியே மொத்தமாக கிளஸ்டராக இருக்கும். பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு கூட சொல்லலாம். அந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒரு எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. தே வில் பி வெரி லவ்விங், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லா மனிதர்களிடத்தையும் நல்லா பேசுவாங்க. பட் வீட்டில் பிரச்சனை, ஏன்னா எல்லாருக்குமே 2 குணங்கள் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், வெளியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம். ஸோ ஜென்ரலி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவனை போய் சொல்கிறான் பாருங்கள் வெளில எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊருக்கு தாங்க, வெளியில் பக்கத்து வீட்டு மாமி கேட்டால் எல்லாத்தையும் செய்கிறாங்க, நம்ம கேட்டால் எதுவுமே செய்ய மாட்டாங்கங்கன்னு. ஸோ சதயம் நட்சத்திரக்காரன்னா ஊருக்கு உபகாரி. ஐயோ உங்களுக்கு அந்த உடனே வரங்கன்னு அம்மா வந்து போய் 2 வாழைப்பழம் வேணான்னா போகிற வேலை இல்லை, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி வீடுகளில் வந்து அப்படி இருக்கும். அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் அதுவும் அப்பாவோட சண்டை போடுறது அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த அப்பா வந்து ஐப்பசி மாதம் பிறந்தவராக இருக்கார், சூரியன் நீச்சமாக இருக்குன்னா ஒத்தே போகாது. இவங்க நார்த் போல், அவங்க சவுத் போல் தான். நிறைய வீடுகளில் பாருங்கள், அப்பா பேச அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆக மாட்டேங்குது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகணும். இதெல்லாம் தான் காரணங்கள். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பூரட்டாதி கூட ரொம்ப பாவங்க, கொஞ்சம் ஏமாளிங்களும் கூட. அதிகமான ஆன்மீகத்தில் ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை உடையவர்கள். ஸோ ஒரு சாமி கும்பிடணுன்னா அவங்க வந்து விரதமா, ஓகே நான் 12 நாள் கூட பட்டினி கிடக்கிறேன், நான் கடவுள்கிட்ட இதை வாங்காமல் மட்டும் இருக்க மாட்டேன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீகத்துலேயும் தெய்வத்து மேலேயும் ஒரு பக்தி இருக்கோ அது வெறித்தனமான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து கும்பராசியில் வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. சனி பகவானினுடைய வீடு. ஸோ கும்பராசி வந்து அதிகமான பொறுப்புகள், மகர ராசி வந்து கொஞ்சம் சொகுசு. ஸோ கும்பராசி ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னு வைங்களேன், நான் சேரு சகதியாக நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. இந்த மகரத்தில் இருக்கிறவங்க கார்லேயே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறவங்க. இந்த இறங்கி வேலை செய்கிறது அப்படின்னா கும்பராசி. அதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்படி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் வந்து ராகு ஜென்மத்தில் 7ல் கேத்து, 2ல் வந்து சனி அண்ட் 5ல் குரு. குரு பார்வை நல்லா இருக்குது, இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆக போகுது, கவனமாக இருங்க. இந்த வருஷம் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா வேண்டாம், அடுத்த வருடம் பண்ணுங்கள். இப்படி சில விஷயங்களில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே நம்ம நல்லா இருப்போம். அண்ட் அகெயின் கும்பராசி நேயர்களில் பெண்களுக்கு நான் சொல்கிறது, 2026 நமக்கு எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. உங்களுக்கு நான் அரசியலில் பெரிய ஆளாக வரணும், இல்லை ஒரு இவ்வளோ நாளாக நான் பேக் ஒர்க்கராக தான் இருக்கேன், நான் லைம் லைட்டுக்கு வருவேன்னா எனக்கு ஒரு பதவி வருமா, சும்மா எங்கள் ஊரில் எனக்கு ஒரு பதவி வந்தால் கூட போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும் 2026. ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். 2025 விதைய போடுங்க, அது 2026க்கு பிறகு வளர்ந்து பெரிய மரமாகும். கும்பராசி நேயர்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ராகு கேது சனியெல்லாம் நல்லா இல்லை. அதனால் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நிறைய அன்னதானங்கள் பண்ணலாம். இப்போல்லாம் நமக்கு வந்து கோவிலுக்கு வந்து அன்னதானங்கள் பண்ணுற இடத்துல எல்லாருமே நிறையா செய்கிறாங்க. ஸோ நிறைய அரிசி வாங்கி கொடுங்க. அரிசி, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, நல்லெண்ணெய், இந்த 4 தானியத்தையும் தானம் பண்ணிங்கன்னா ராகு கேது சனி இது 3த்துக்குமே நமக்கு பிரீத்தி. கரெக்டான ஆளுக்கு தான் நம்ம உதவி பண்ணுறோமா, உண்மையாகவே அவங்களுக்கு உதவி தேவை இருக்கா அப்படின்னு நீங்கள் சும்மா பார்க்குற ஒரு நிமிஷம் மட்டும் கிடையாது. நான் வந்து ரெகுலராக போய் பார்ப்பேன். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் என்னை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு வந்து உண்மையாகவே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபினான்ஷியல் ஹெல்ப் யாருனாலும் பண்ணலாம், ஆனால் அவங்க வாயால் அம்மானு கூப்பிடுறதாகட்டும், நீ என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அவங்களுக்கு மந்த்லி க்ராசரிஸ் வாங்கி தரதா, இதெல்லாம் வீடியோவில் பெருசாக காமிக்கிறது கிடையாது. பட் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணால் தெரியாமல் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு சோஷியல் மீடியாவில் போட்டு பப்ளிசிட்டி தேடுறீங்க அப்படின்ற விஷயம் தான். உங்களுக்கு அது வந்திருக்கா? ஆனால் எனக்கு உண்மையாகவே நான் விளம்பரத்துக்காக தான் பண்ணுறேன். என் வீடியோவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் நான் விளம்பரப்படுத்தணும். ஹார்ட் டச்சிங் அந்த ஸ்டோரினா என்ன ஸ்டோரியாக இருக்கும்? இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது பட் இவங்களோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என் கண்ணு முன்னாடி தான் அவரோட உயிர் வந்து போச்சு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆப்போசிட் சைட் ஆஃப் த பிரிட்ஜ்லேருந்து நான் அழறதை வந்து வீடியோ எடுத்தாங்க. அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக மீடியாவில் மகள் கண் முன்னே தந்தை துடி துடிக்க உயிரிழந்தார். என்னால் மாற்ற முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் மாறிட்டேன்னு காட்டணும்னு நினச்சேன். நான் தான் பீயிங் த சேஞ்சுன்னு போட்டிருப்பேன். நான் மாறிட்டேன், நீங்கள் மாறுறதும் மாறாததும் உங்கள் விருப்பம். ஒருத்தர் கூட என் வீடியோவில் எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு அழுதுருக்க மாட்டாங்க. வெறும் ஹாப்பி டியர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எதெல்லாம் ஒரு பொண்ணாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பேன். ஐ திங்க் யூ ஆர் 22. நான் பெருசாக ஒன்றுமே பண்ணிடலை. வெறும் லவ் கேன் டூ வண்டர்ஸ். இது அவங்கள ப்ளேம் பண்ணுறது இவங்கள ப்ளேம் பண்ணுறதுலாம் கிடையாது. சொசைட்டியாக நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் கரெக்டான ஆளை வந்து தனியாவாமல் வந்திருக்க, சேஃப்டியே இல்லைம்மா அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எங்கேயாவது யார் மூலியமாவது நான் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்குள்ளேயும் என் டேடி வந்து நான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் அன்பு எல்லாராலையும் கொடுக்க முடியல இங்கன்றது தான். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.